போட்டித் தேர்வு பயணிகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா யூனிட் 5 சரிங்களா? யூனிட் 5ல் குரூப் 2 குரூப் 4ல் வந்து 15 கேள்வி கேட்குறாங்க. அதில் உவமை தொடர் தான் பார்த்துட்ருக்கோம். உவமை தொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கேள்வி மொத்தம் வந்து உவமை தொடரில் மட்டுமே ஒரு 2லேருந்து 3 கேள்வி உறுதியாக கேட்டுட்டு வர்றாங்க சரிங்களா? குரூப் 2 மெயின்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. உவமை தொடர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊமை தொடர் வந்து புக்கில் வந்து இருக்கிற கண்டென்ட்டு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் நம்ம நேற்று நடத்தியிருந்தோம். இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் போட்டிருந்தோம்ல, அதில் பார்த்துருந்தோம். இதில் வந்து 51 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அவுட் சோர்ஸில் 50 கொஷின்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதோட கண்டினியூ தான் இது சரிங்களா? அந்த இதில் தான் வந்து நான் கிளாஸ் 3 இது வந்து கிளாஸ் 3 நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டுமே அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் தேடி தேடி படிக்க வேண்டாம், கூடவே வாங்க சரிங்களா? கூடவே வந்துட்டு எந்த புக்கு படிக்கணும் அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம். நீங்கள் உவமைக்கு வந்து இதை நீங்கள் பார்த்தாலே இப்போ கிளாஸ் ஒரு 4 கிளாஸ் போகிறோம்னா அதை பார்த்தாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அது போதுமானது. அதை தாண்டி கொஸ்டின் போகாது. 1 மார்க் 2 மார்க்குன்னு அசால்ட்டாக நினைக்காதீங்க. 1 மார்க் 2 மார்க்கில் தான் நிறைய பேர் அவங்களோட வாய்ப்பை வந்து இழந்திருக்காங்க ஓகேங்களா? அதனால் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா? கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட் அடித்து பாருங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து மார்க்கை சொல்லுங்கள் ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து இப்போ அவுட் சோர்ஸ்க்குரியதை பார்ப்போம் சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊமை தொடர் அப்படிங்கிறதுல என்ன ஃபஸ்ட்டு வந்து 51 தான் சரிங்களா? நம்ம பழையது அதில் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி நடத்துகிற கிளாஸில் ஓகேங்களா? அந்த நம்பர் தான் நான் இதில் வந்து தொடர்ந்து வரிசையாக போட்டிருக்கேன் ஓகேவா? குரலோசை கேட்ட அந்தனர் போல அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அழுகும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அழுகும் போது நம்ம சிரிப்போமா? அவங்கள பார்த்து நம்ம வந்து கவலைப்படுவோம்ல, என்னடா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. குரலோசைனா அழுகுறதுனால இங்கே என்னதுன்னா கவலைப்படுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் அளப்பரிய ஆகாயத்திற்கு விளக்கமாகிய திங்களும் ஞாயிறும் போல அப்படின்னா, இப்போ வானம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், இவ்வளோ உயர்ந்தது. அதை நீங்கள் வானத்துக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அதே மாதிரி ஞாயிறையும் போய் நம்ம தொட முடியாது, திங்களை போய் நம்ம தொடலாம். ஆனால் இங்கே வந்து ஓமையில் வந்து ஒரு 3 சேர்ந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா? சூரியன் ஞாயிறு அப்படி சொல்லி, சூரியன் நிலா அப்படின்னு வானம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம போய் தொட முடியுமா? தொட முடியாது. அது மாதிரி ஒரு சில விஷயத்த நம்மளால் விளக்கி கூறவே முடியாது. சில பேருக்கு அது என்ன விளக்குனாலும் புரியாது. அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா? இன்றியமையாது முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது பாருங்கள், அழிந்த புண்ணில்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? ஏற்கனவே ஒரு புண்ணு சரியா? புண்ணு இருக்குது, அதுவே ஒரு வேதனை தான். அதில் போய் அம்பை போட்டால் கூட கொஞ்சம் தான் என்னது வலியே மேலும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பட்ட புண்ணில் அம்பு பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் தானே மேலும் தானே புண் வந்து வலிக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து அறத்தாற்றின் வழங்காதான் ஆக்கம் போல் அப்படின்னா பயனற்றது. அறம்னா என்னது? ஒரு நல்ல செயல் ஓகேங்களா? நல்ல செயலில் சேர்த்து வச்ச பொருள் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து பயன் உடையதாக தான் இருக்கும். அதில் அறத்தாற்றின் அறம் இல்லாத வழங்காதனா அறத்தால் கிடைக்காத பொருளால் என்னது ஆக்கம் போல் அப்படிங்கிறது உருவானது சரிங்களா? அறம் இல்லாத ஒரு செயலால் சேர்த்து வச்ச பொருள் வந்து என்றைக்குமே அடுத்தடுத்து பெருகாது, அது பயனற்று இல்லாமல் தான் போகும் அப்படின்றாங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் அரிதோறும் அறியாமை கண்டற்று அப்படின்னா என்ன? அரிதோறும்னா நிறையா விஷயமும் நம்ம கற்றுக்கிருக்கோம். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அவுட் சோர்ஸ் படிக்கிறோம், அது படிக்கிறோம், இது படிக்கிறோம், நம்ம படிக்கிறோம். ஆனால் ஒரு நம்ம வந்து ஒரு என்ன இவ்வளோ படிச்சிட்டோம் இருந்தாலுமே ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தி அடையாமல் இருப்போம் சரிங்களா? ஒரு இடத்துல இடத்துல நம்ம தடுமாறுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் கற்றுக்கிட்டு அரிதோறும்னா நிறையா விஷயங்களை நிறையா கற்றுக்கிட்டே போனீங்களாலும் அந்த கல்விங்கிறது எல்லையற்றது. இவ்வளோதான் அப்படிங்கிறத ஒரு இடத்த பூட்டி வைக்க முடியாது. அது ஒரு எல்லையற்றது. ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு இடத்துல தவறு பண்ணும்போது அது உங்களோட அறியாமையை வந்து வெளிப்படுத்தும். அறியாமையை நீங்கள் வந்து அதை உணர்வீங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா? அடுத்து கயிற்றூசல் போல அப்படின்னா அருனா என்னது? அந்த கயிறு. ஏற்கனவே ஒரு அந்த கயிறு அதில் போய் ஊஞ்சலை போய் நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அது வீழ்ச்சி கீழே தான் ஒழுகும். அதுதான் சொல்கிறாங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் அறுத்த கோழி துடிக்குமா போல. அறுத்த கோழினா என்னது? ஏற்கனவே இப்போ வந்து ஒரு கோழியை வந்து பார்த்தீங்க அதை அறுக்கும் போது அது வந்து வேறு விதமாக கொண்டா கூட அது வந்து இதாகுது. அறுத்துக்கு அதை அப்படியே கொல்லும் போது அது மேலும் என்ன பண்ணும்? அப்படியே வேதனை அதிகமாக இருக்கும், துடிச்சு சாகும்ல.
அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அற்ற குலத்து அருநீர் போல அப்படின்னா, அருநீர் பறவை போல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குளம் இருக்குது, அங்கே குளத்தை வந்து வத்திருச்சு. அந்த குளத்தை வத்துறனே பாதி பறவைங்க என்ன பண்ணுது, அந்த குளத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகுது. இப்போ நீங்கள் ஒரு மீன் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மீன் வந்து அதோட இதுதான் நான் பிறந்த இடம், வளர்ந்த இடம், இந்த இடத்த நான் விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் நண்பர்கள் எல்லாமே நீ வேணா இங்கே இரு, நாங்கள் வேறு குளத்துக்கு போயிடணும், அதை விட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அது வந்து கேட்கவே கேட்காது. ஆனால் அந்த இதில் வந்து அந்த மீனுக்கு தான் ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அழகாக வந்து கூட போயிருக்கலாம்ல, போகாமல் கடைசியில் ஒரு கொக்கு கிட்ட மாட்டி அதுக்கப்புறம் உயிர் தப்பிச்சு அதுக்கப்புறம் வரும். சரிங்களா? ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குளத்தில் வந்து நீர் அதிகமாக அங்கே வந்து இல்லைன்னா அந்த பறவைகள் எல்லாமே வேறு இடத்துக்கு இப்போ இடம் பெயருது பார்த்தீங்களா? அதனால் ஒரு இதை வந்து அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம கூட வந்து இருக்காங்க, நிறைய பேர் நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம கூட இருப்பாங்க. துன்பம் வர்ற நேரத்தில் நம்மளை விட்டுட்டு போகிறாங்களா, அது வந்து ஒரு பொய்யான உறவை வந்து வெளிப்படுத்துது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் அற்ற குலத்து கொட்டியும் ஆம்பலும் போல. ஆம்பல்னா என்னது? ஆனால் ஆம்பல்ங்கிறது ஒரு பூ. ஆம்பல் மலர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா அந்த குளம் வந்து வற்றி போனாலும் அந்த ஆம்பல் மலருங்கிறது அது எப்பயுமே அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து துன்பத்திலுமே கூட இருக்குது அப்படிங்கிறது இதோட உண்மையான ஆம்பல் மலர் மாதிரி. சரிங்களா? உண்மையான உறவுனா துன்பத்திலுமே என்ன பண்ணணும், கூட இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் அனலில் விழுந்த புலி இல்லை, அனலில் விழுந்த புழு போல். புழுனா என்ன பண்ணும், ஒரு நெருப்பில் வந்து அனல் என்னவாகும், அனல் நெருப்பில் போய் இப்போ அந்த புழு புழிஞ்சுன்னா என்ன பண்ணும், அது ஒரு வேதனை துடிதுடிச்சு இறந்து போகும்ல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து அன்றலர்ந்த மலர் போல அப்படிங்கிறது புத்துணர்வு. சரிங்களா? அன்றலர்ந்த மலர் போல அப்படிங்கிறதுனா இங்கே ஒரு புத்துணர்வை குறிக்குது. சரிங்களா? என்றைக்குமே வந்து மலர் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து அன்றிலும் பேடும் போல அப்படின்னா என்னது, அன்றில்னா என்னது, இங்கே அன்றில் பறவையை குறிக்குது. ஓகேவா? அன்றில் அப்படிங்கிறது அன்றில் பறவை. ஓகேங்களா? அன்றில்ங்கிறது அன்றில் பறவையை குறிக்குது. ஓகே, அதாவது அன்றில் பறவை அதோட துணை கூட மட்டும்தான் அது வாழும். சரிங்களா? அந்த துணை இல்லைன்னா அது இறந்து போயிடும். அது வந்து என்னவாகும் அப்படின்னா, அந்த அன்றில் பறவை கூட ஒரு துணை கூட மட்டும்தான் வாழும். அது இல்லைன்னா என் லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இணை பிரியாமல் அதோட இணையோட மட்டும்தான் ஒற்றுமையாக இருக்குங்கிறது அன்றில் பறவையோட எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆப்பதனை அசைத்த விட்ட குரங்கு தானே போல். ஆப்பசைத்த குரங்கு போலனா என்ன அப்படின்னா, ஆப்பசைத்தனா ஒரு ஏதோ ஒரு குரங்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு தெரியாது எது நல்லது அதுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று வந்து ஒரு இதை அசைச்சி விட்டுட்டு அதுக்கு தானே வந்து அது கையில் காலில் போட்டுக்கிட்டு கிளை ஏதாவது ஒன்றத்தையாவது போட்டுட்டு அது வேதனை தான், அது அறியாமை விஷயம் அப்படிங்கிறாங்க, வேதனை தான் தரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டிகள் கூடி. ஆண்டிகள்னால் யார்? இல்லாதவங்க. சரிங்க? இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் மடம் கட்ட போகிறேன், சத்திரம் கட்ட போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பேச மட்டும்தான் முடியும். அவங்க வந்து வெற்று பேச்சு மட்டும்தான், உருவாகாத திட்டம் எதுவுமே அவங்க திட்டம் போட முடியாது, சும்மா பேச மட்டும் தான் செய்வாங்க. அது வந்து வெற்று பேச்சு தான் சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆயிரங்காலத்து பயிர் போல அப்படிங்கிறது நீண்ட வாழ்வு. சரிங்களா? நீண்ட வாழ்வு அப்படின்னா பழமையான விஷயம், அதாவது பழமையாக நம்மளோட மரபுகளை வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கலாம் சொல்லுவாங்கள்ல, அதாவது பழமையான ஒரு விஷயத்த அது இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது, ஒரு முறையான இப்போ எங்கள் குடும்பத்துக்குன்னு இதுதான் ஒரு பழமை, அந்த இதை வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வழி வழியாக ஃபாலோ பண்ணுறோம், பழமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நீண்ட வாழ்வு அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆறிடும் மேடும் மடுவும் போல். மடுன்னா இங்கே பள்ளத்தை குறிக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மேடும் பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். அது மாதிரி தான் உயர்வு தாழ்வுங்கிறது இங்கே சொல்கிறாங்க. மேடு பள்ளம்னாலே உயர்வு தாழ்வு, உயர்வும் அப்புறம் கீழே வரும் தாழ்வும், அந்த மாதிரி இருக்கிறது தான் மேடு பள்ளம். சரிங்களா? செல்வத்தோட பயனை சொல்லுது. ஓகே, செல்வத்தின் நிலையாமை, செல்வம்ங்கிறது நிலை இல்லாதது அப்படிங்கிறத இங்கே குறிக்குது. ஓகேங்களா? செல்வம் வந்து இன்றைக்கி ஒருத்தவங்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தவங்கிட்ட இருக்கும், சகடகால் போன்றது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் ஆற்றில் கரைத்த புளி போலனா என்ன, ஆற்றுல நீங்கள் வந்து எவ்வளோ புளியை கரைச்சாலும் அது என்னது, அது வந்து பயனற்ற செயல் தான், காசு தான் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? தேவையில்லாத விஷயத்துக்கு வீண் செலவு செய்கிறது, அதை தான் ஆற்றில் கரைத்த புரினா வீண் விரயம்னா தேவையில்லை ஒரு விஷயத்த தேவையே இல்லாததுக்கு நம்ம போய் அந்த செலவு இந்த செலவு அப்படின்னு தேவையில்லாமல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது பயனற்றது தானே, அது எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் ஆகாயத்தில் கட்டிய கோட்டை போலனா கற்பனை. இதுக்கு ஆகாயத்தில் போய் கோட்டை கட்ட முடியுமா? ஆனால் இப்போ வர்ற நம்மளாம் அடுத்த 2050 இப்போ 2030 பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் கோட்டை கட்ட முடியும். இப்போ நம்ம 2026 டிஎன்பிசி வரைக்கும் ஆகாயத்தில் கோட்டை கட்ட முடியாது. ஆனால் 2030 டிஎன்பிசியில் கேட்டால் ஆகாயத்தில் கோட்டை கட்ட முடியும் தான் நீங்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ நிலாலே பார்த்திங்கன்னா
நிலாவில் போய் ஒரு ஹோட்டல் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலில் வந்து தங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு பெர் ஹெட்டுக்கு வந்து 100 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, அதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆப்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போயே அந்த நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் புக் பண்ணலாம். நம்மகிட்ட 100 கோடி இருந்தால், உங்ககிட்ட 100 கோடி இருந்தால் அந்த நீங்கள் போய் நிலாவில் போய் வாழலாம் முடியாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு டே தான், டேக்கு. சரிங்களா, அந்த ஸ்டே பண்ணுறதுக்கு அதுவுமே ஃப்ரோசன். அங்கே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஹீட்டாலாம் வந்து கிடைக்காது. ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண ஃப்ரோசன் ஃபுட்டு தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஒரு ஆளுக்கு 100 கோடி ரூபா. இப்போயே வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1 லேக்கு. அப்புறம் நீங்கள் போகிறதுக்குள்ளே 100 கோடி பே பண்ணிட்டீங்கன்னா நிலாவில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லாமே ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. 2030-31 அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து நம்ம ஆகாயத்திற்கு கட்டிய கோட்டை போலனா நம்ம வந்து ஆனால் நம்மளால் 100 கோடி ரூபா இருந்தால் நம்ம 7 தலைமுறைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த நம்ம கற்பனையில் மட்டும் தான் நம்ம கோட்டை கட்ட முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கற்பனை முடியாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுறது ஆகாயத்தில். சரிங்களா. அதுக்கப்புறம் ஆடி ஓய்ந்த பம்பரம் போல். பம்பரம்ங்கிறது பார்த்திங்கன்னா அது சுத்தம் நல்லா ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா நல்லா செஞ்சு முடிச்சுட்டு நம்ம செய்கிறது வந்து வேகமாகவே செஞ்சு முடிச்சிடணும். சரிங்களா, அது நல்லா இதாக இருக்கும், சுறுசுறுப்பாக. அதுக்கப்புறம் வந்து பம்பரம் வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் சோர்ந்து படுத்துரும் சுற்றி முடிச்சுட்டு. அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் வந்து அது செய்கிற வேண்டிய விஷயத்தில் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணுங்க. அடுத்து ஆழம் வித்து போல அப்படின்னா, ஆழம் வித்து போலன்னா இங்கே என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் சின்னதாக தான் இருக்கும். இப்போ ஒரு விதைங்கிறது பார்த்திங்கன்னா, ஆலமரத்தோட விதை பார்த்திங்கன்னா சின்னது தான். உங்களுக்கே தெரியும். ஆலமர விதை பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ உயர்ந்து எவ்வளோ பெருசாக ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய இதாக வந்து ஒரு இதில் வந்து ஒரு காலத்தில் வருது. அந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம். நீங்கள் இப்போ போடுறது, இப்போ டிஎன்பிசிக்கு இப்போ நீங்கள் படிக்கிற 1 மணி நேரங்கிறது ஒரு சிறிய விதை மாதிரி தான். ஒரு விதையை நீங்கள் போடுறீங்க. அந்த இந்த 1 மணி நேரம் படிக்கிறது இன்னும் நம்மளுக்கு இப்போ ஒரு 10 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 மாதத்தில் அந்த 10 மாதம் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் அந்த 10 மாதம் அந்த 1 மணி நேரங்கிறது அது வந்து உங்களுக்கு 10 மாதம் முடிவுறதில்ல, அந்த முடிகிறதுக்கு முன்னாடிங்கிறது ஒரு பெரிய விருட்சமாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு பெரும் பயணம் தர்றது தான் ஆழம் வித்து போல அப்படின்றாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னால் என்ன, குழப்பமாக இருக்கிறது. இது பண்ணவா அது பண்ணவா அது இப்படின்னு மண்டையை போட்டு குழப்பி கடைசியில் எதுவுமே பண்ணுறதா இல்லை, தடுமாற்றம் பண்ணுறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆற்றில் பறி கொடுத்த குளத்தின், அதாவது ஒரு விஷயத்த ஒரு இடத்துல பறி கொடுத்துட்டு அங்கே போய் தேடாமல் இன்னொரு இடத்துல போய் தேடுறது. அது வந்து என்னது, வேஸ்ட்டு தானே, டைம் வேஸ்ட்டு, ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான். ஓகேங்களா. ஆற்றுல போட்டதை போய் நம்ம ஆற்றுல போய் இப்போ நம்ம நிறையா போடுறோம். நிறைய விஷயத்த போய் நம்ம குளிக்கும் போது ஏதோ ஒன்று போயிடுச்சு, ஆற்றுல போய் போட்டு குளத்துல போய் தேடினா அது வந்து தேவையில்லாது தானே. அதான் சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆனை வாயிலே போன. ஆனைனா என்னது, யானை வாய்க்குள்ளே கரும்பு போச்சுன்னா அது என்னவாகும், அது வந்து நாசம்தான். அதுக்கு போதாமை பத்தவே பத்தாது. ஒரு கரும்பு போச்சுன்னா அதுக்கு என்ன, யானை வாயில் வந்து கரும்பு வந்து போட்டால் அது வந்தெல்லாம் அது வயிறே நிறையாது. சரிங்களா. அதான் இங்கே சொல்லுவாங்க. யானையும் அந்த ரொம்ப இப்போ வந்து யானை வந்து நிறையா வந்து அதுக்கு வந்து ரொம்ப பசிக்கும்ல. எவ்வளோ தான் யானை கபலத்தில் போட்டால் அது வந்து ரொம்ப திரும்ப வந்து கிடைக்காத ஒரு விஷயம், அது அழிவு தான் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஆடு நுழிப்புல் மேய்ந்தது போல் அப்படின்னா மேலோட்டமாக பண்ணுறது, மேலோட்டமாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறது. டிஎன்பிசினா அப்படியே ஆழ இறங்காமல் கடல் மாதிரி இறங்கி உள்ளக போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும். மேலோட்டமாக படிச்சிட்டேன் அப்படின்லாம் போகக்கூடாது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆடிக்காற்றில் உதிரும் சருகு போல். சருகுனா என்னது, இங்கே இலையை குறிக்குது. ஓகேங்களா. ஆடிக்காற்று, அந்த சருகு ஏற்கனவே வந்து சருகுங்கிறது காஞ்ச இலையை தான் சருகுன்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே காஞ்சி போன இலையாக தான் இருக்குது. அது வந்து ஒரு காற்றடிச்சாலே போயிடும். ஆடி காற்றடிச்சா என்னவாகும், அது அப்படியே தூளாக ஆயிரும். அதான் எளிதில் விழுந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆடு குலை தின்றார் போல், மேலோட்டமாக போகிறது, அறகுறையாக செய்கிறது, எல்லாமே அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து ஆடும் கரங்கு திரிகையும் போலனா சிக்கி தவிக்கிறது. சரிங்களா. ஒரு விஷயத்த நம்மளுக்கு பண்ண தெரியாததை பண்ணுறோம் அப்படின்னு போனோம் அப்படின்னா அது வந்து நம்ம சிக்கி தவிக்க தான் செய்யணும், தடுமாறணும் அப்படின்றாங்க. ஆப்பறைந்த மரம் போலனா, இங்கே வந்து ஆப்புங்கிறது நீங்கள் என்ன வச்சுக்கலாம், ஒரு மரம்னு வச்சுக்காதீங்க, ஒரு ஒரு பலகையை வச்சுக்கோங்க. ஒரு பலகையில் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கையால் கலட்டவே முடியாது, அது உறுதியான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா. ஆமை திடரில் ஏறினார் போல அப்படின்னா, ஆமை போய் ஏற முடியுமா, ஒரு இடத்துல போய் ஒரு திடலில் போய் ஏற முடியுமா, ஒரு இடத்துல போய் ஏற முடியாது. அதை வந்து அது நடக்கிறதே மெதுவாக தான், அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு இருக்கும். அது எப்படி ஒரு திடலில் போய் ஏறி அது போக முடியாது, ஒரு கடினமான செயல் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆயும்
மலர்த்தேன் வண்டு அருந்துவது போல். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா மலரில் வந்து தேன் இருக்கும். அது வண்டுகள் என்ன பண்ணுவோம், மெதுவாக போய் அந்த தேனை வந்து உறிஞ்செடுக்கும் மலர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ வருத்தம் கொடுக்காம நம்ம பயன் பெறணும். மற்றவங்களுக்கு வருத்தம் கொடுக்காம நம்ம பயன் அடைகிறது தான் உண்மையான ஒரு நல்ல விஷயத்துக்கு அழகு, பயன் பெறதுக்கு அழகு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து ஆழ விழுது தாங்கி நிற்பது போல். அந்த விழுதுகள் ஆலமரத்தோட விழுதுகள், அந்த ஆலமரத்துக்கே அந்த விழுதுகள் தான் ஸ்ட்ராங்கு. சரிங்களா. பாதுகாப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் ஆதரவு பாதுகாப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆலையில் அகப்பட்ட கரும்பு போலன்னா ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு கரும்பு வந்து நிறைய ஆலைகள் இருந்துச்சுன்னா அது என்னவாகும், அந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கரும்பை போய் சக்கையாக மாற்றி அவங்க வந்து பேப்பராக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபேக்ட்ரியில் ஆலை சுகராக மாற்றுவாங்க. எல்லாமே பார்த்து பண்ணிடுவாங்க. அந்த கரும்பு அவ்வளோதான், போனது தான். அது வந்து ஒரு துன்பம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. துன்பம் மாதிரி அப்படிங்கிறத ஓமை சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆவிற்கு இருகோடு. ஆனா என்னது இங்கே பசு. சரிங்களா. ஆனா என்னது பசு அப்படின்னு சொல்கிறாங்க. பசுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொம்பு தானே இருக்கும். 2 கொம்பு ஒன்றா தான் இருக்கும். பசுக்கு வந்து ஒரு கொம்பு இருக்காது, 2 கொம்பும் சேர்ந்து தான் இருக்கும். ஒரு கொம்பு இருந்தால் அது பேர் யூனிகான் அப்படிங்கிற குதிரையை சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம பார்த்ததில்ல, அது வந்து பிடிக்கும். அது வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி. அந்த மாதிரி ஆவிற்கு 2 கொம்பு இருந்தால் தான் ஒற்றுமையாக அது வந்து என்ன பண்ண இருக்கும், இணைஞ்சுதான் இருக்கும். அப்புறம் இது பாருங்க, ஆ வேறு உருவினதாயினும் உருவின வல்லாதது போல் ஆ பயந்த பால் வேறு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே தன்மை வேற்றுமையில் ஒற்றுமை. இது வந்து வேற ஒன்றும் கிடையாது, பார்த்தா புரியாத மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆனா என்னது பசு. பசு என்ன ஒரு கலரில் மட்டுமா இருக்குது, எத்தனை கலரில் இருக்குது. வெள்ளை கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், 2 கலந்த கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. பசுலேயே நிறையா வகைகள் இருக்குது. அந்த பசு இந்த பசு அப்படின்னு சொல்லி நிறையா பசுகள் இருக்குது. சில பசு ஆனால் அந்த பசு வந்து பால் தர்றது வேணால் லிட்டர் வேணால் உங்களுக்கு அளவு மாறும். ஒரு பசுவோட இப்போ பால் வந்து அது அதிக லிட்டர் கொடுக்கும், சில இது கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த பாலோட சுவை மாறுமா, மாறாது. பால்காரங்க வேணால் தண்ணியை ஊற்றிட்டு கொண்டு வருவாங்க, டேஸ்ட்டை மாற்றி. பால்காரங்க வேணால் கலப்படம் பண்ணுவாங்க, பால் விற்கிறவங்க. ஆனால் பசுவோட பால், அந்த ஒரிஜினல் பாலுங்கிறது தன்மை வந்து ஒரே மாதிரி தான், திக்காக அந்த சுவை அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஒரே தன்மை. ஓகேவா. ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல்னா என்னது, ஒரு விஷயத்த திட்டமிடாமல் பிளான் இல்லாமல் பண்ணக்கூடாது, ஆராயாமல் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆழ்கடல் முத்து போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்தெல்லாம் ரோட்டில் ஏதோ ஒரு மண்ணில் கரையோரமாக கிடச்சுன்னா அதோட பயனை. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு பார்த்திங்கன்னா சங்கு நம்மளுக்கு கிடைக்கும். சங்கு நம்ம கடல்லையோ ஏதோ ஆறுக்கிட்ட போனீங்கன்னா எங்கே கிடைக்கும், மேலாப்பிலே கிடைக்கும். அந்த நம்ம நிற்கிற அந்த கரைக்கு பக்கத்துலேயே நிறையா சங்கு கிடைக்கும். அதை நம்ம பார்த்து அப்போ வேணால் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் அவ்வளோவா நம்ம அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். அதே இது ஒரு முத்து கிடச்சுன்னா அது எவ்வளோ, அந்த கடலுக்குள்ளேருந்து போய் அந்த முத்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த முத்துக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு தரைவோம். மதிப்பு வந்து கூடின மதிப்பு தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம போய் ஆழ்ந்த கடலில் போய் ஆழ்கடலில் போய் எடுத்துகிட்டு வரனால அதோட மதிப்பு என்றைக்குமே உயர்வானது. அதை வந்து என்றைக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது, கீழே வந்து இறக்கி இது பண்ண முடியாது. அதை உயர்வான இடத்துல தான் வச்சுருப்போம். ஆனால் சங்குக்கு அப்படி கிடையாதுல்ல, அதான் மதிப்பு அரிய பொருளுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆழ்ந்த கடலுக்குள் புதைந்து கிடைக்கும் முத்து போல் அப்படிங்கிறது ஒரு மறைஞ்சு கிடக்கிற பொருளுக்கு இருந்துக்கே என்றைக்குமே உயர்வு அதிகம் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா. அடுத்து ஆழ்ந்த குளம் தன் ஆழத்தை காட்டாமல் அமைதியாக இருப்பது. அதாவது குளம் பார்த்திங்கன்னா, குளம் வந்து இப்போ கடல் கூட பார்த்திங்கன்னா கடலில் வந்து அதிக ஓசைகள், பெரிய கடல் வந்து நிறைய ஓசை சத்தம் அது இதுன்னு சவுண்டு வரும் அலை வரும்போது. ஆனால் ஆழ்ந்த குளம்ங்கிறது பார்த்திங்கன்னா அது குளம் வந்து நம்மளுக்கு பார்க்க வந்து அலை எதுவுமே வராது. ஆனால் உள்ளே நம்ம போய் பார்த்தா ஆழம் வந்து அதிகமாக இருக்கும். குளத்துலலாம் எத்தனை பேர் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆழமாக இருந்து இறந்துருக்காங்கன்னு எத்தனை நியூஸ் பார்த்துருப்போம். ஆனால் அது அடக்கமாக தான் இருக்கும். எனக்கு வந்து நான் ஆழம் அப்படின்னு சொல்லி பெரிய வந்து காட்டாது, ஏதோ ஒரு சப்தத்தால் நம்மளுக்கு காட்டாது. ஆனால் அமைதியாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பெருசாக வந்து நம்ம வந்து பெருசாக இது பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது, அடக்கமாக இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சாலும் அடக்கம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அப்புறம் ஆற்றை தாண்ட முடியாதவன் ஆழியை தாண்ட முயன்றவாறு போல. இப்போ வந்து ஒருத்தனுக்கு ஆற்றையே தாண்ட முடியல, சரிங்களா. அது வந்து சக்திக்கு மீறின விஷயம். அவனால் ஆற்றையே தாண்ட முடியல, கடலை தாண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அது வந்து செய்ய முடியாத விஷயத்த இது பண்ணுறதை தான் இங்கே குறிக்குது. ஓகேவா. வீண் முயற்சி தேவையில்லாதது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் யானை தான் இங்கே சொல்கிறாங்க. தன் கோட்டிடையே வைத்த கவலம் போல். அதாவது யானை வந்து
வாய்க்குள்ளே கவலத்துக்குள்ளே அதில் ஏதாவது போச்சுன்னா அது வந்து அழிவான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் யானை தன் தலையில் தானே இப்போ வந்து ஒரு விஷயத்த தானே தனக்கு தானே என்ன பண்ணுறது, சூனியம் வச்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. தனக்கு ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு நீயே சூனியம், சொந்த காலிலே சூனியம் வச்சுக்கிட்ட அப்படிம்பாங்களே. தனவனே தனக்கு தானே இது கெட்டது, இது பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் நம்ம அதை வேணுக்குனே பண்ணோன்னா தனக்கு தானே ஒரு விஷயத்த அழிச்சுக்கிற மாதிரி, தன்னழிவை தானே தேடிக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி தின்ற குரங்கு போலனா ஒரு விஷயத்த தேவையே இல்லாமல் செஞ்சுட்டு அதை எரிச்சல் பட்டுக்கிட்டு அது எதுக்கு தெரியாமல் ஏன்டா செஞ்சோம், எதுக்குடா செஞ்சோம், அதுக்கான வேதனை அனுபவிக்கிறதா இஞ்சி தின்ற குரங்கு போல. குரங்கு வந்து இஞ்சியை சாப்பிடலை, ஓகேவா. அதை வந்து ஏன் பண்ணோம் எதுக்கு ஒன்றும் தெரியாமல் எரிச்சல் பட்டுட்டு முழிச்சுட்டு இருக்கிறது, தேவையில்லாத விஷயத்த பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது. இடியோசை கேட்ட நாகம் போல அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்த்தீங்கன்னா இது மூணும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இடியோசை கேட்ட நாகம் போல, இடியோசை கேட்ட மயில் போல, இடி விழுந்த மரம் போல. இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் பாருங்கள், இடியோசை கேட்ட நாகம் போலவும் இடியோசை கேட்ட மயில் போலவும். ஒரு இடியோசை ஒரு திடீர்னு ஒரு சப்தம் கேட்டுச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே என்ன ஆகும்னா அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே வேகமாக உடஞ்சி அப்படியே இதாயிரும். சத்தம், அந்த சத்தம் எப்படி இருக்கும், ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். அதிர்ச்சி, ஒரு பேரதிர்ச்சி உண்டாக்கும். அந்த சத்தம்ங்கிறது பேரதிர்ச்சியாக உண்டாக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இடியோசை கேட்டது திடீர்னு ஒரு சத்தம், திடீர்னு ஒரு சத்தம் வந்து உங்களை தாக்குது, திடீர்னு எல்லாம் நடக்க வருதுன்னா நம்மளுக்கு ஒரு பயப்பும்ல, அந்த பதற்றம், நடுக்கம், அச்சம், இந்த இதுதான் ஒரே சத்தமாக ஒரே இதை தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இடி விழுந்த மரம் போல அப்படிங்கிறது அழிதல், சரிங்களா. அதாவது இடி விழுந்த மரம் போலனா என்னது, ஏற்கனவே அந்த மரம் வந்து இடிஞ்சு, ஒரு இடி விழுந்த மரம் வந்து என்னவாகும் அப்படின்னா, இடி விழுந்துச்சுன்னா அந்த மரம் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா அப்படியே என்னவாகும், வேகமாக வந்து உடஞ்சி கீழே விழுந்துரும். அதுதான் வந்து ஏற்கனவே துன்பத்தில் இருக்கவங்களுக்கு மீனும் வந்து ஒரு துன்பம் வந்து மீள முடியல, ஒரு துயர் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது, வேதனை அப்படிங்கிறாங்க. இருதலை கொல்லி எறும்பு போலனா, இருதலை கொல்லினா 2 தலை இருக்கிற எறும்பு கிடையாது. இப்போ நடுவில் ஒரு எறும்பு இருக்குது, அங்கிட்ட வந்து தண்ணி இருக்குது, இங்கிட்ட நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த எறும்பு எங்கிட்டு போக, தண்ணியில் போனாலும் நம்ம செத்து போயிடுவோம், நெருப்பு போனாலும் நம்ம செத்து போயிடுவோம், எந்த பக்கம்தான் போக அப்படின்னு சொல்லி பயந்து அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே வேதனைப்படுறது, தவிக்கிறது, சரிங்களா. வேதனை இல்லை, தவிக்கிறது. ஐயோ இங்கிட்டு போக அப்படின்னு சொல்லி அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படி இங்கிட்டு போவாங்கிட்டு போவான்னு, ஓகேவா. இரும்பை கண்ட காந்தம் போல, இரும்பை கண்ட காந்தம் போலனா இரும்பை பார்த்தா என்னவாகும், காந்தம் வந்து அது ஈர்க்க தான் செய்யும், காந்தமே இரும்பை ஈர்க்க தான் செய்யும், சரிங்களா. அதுதான் ஒரு ஈர்ப்பு விஷயம். இலைமறை காய் போல அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாக சொல்லாமல், நீ அப்படி இப்படின்னு சொல்லாமல் இது மாதிரி அப்படியே மறைச்சி நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அந்த கருத்தை அப்படியே சொல்லிடுறது, அதுதான் இளமறைக்காய். நம்ம சொல்ல வர்றதை மறைபொருள் மூலமாக சொல்கிறது. இலவு காத்த கிளி போலங்கிறது ஏமாற்றம், சரியா. இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றத்தக்க விஷயம். அதாவது இப்போ ஒரு இலவம் பஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை வந்து வெடித்து அதோட விதையை சாப்பிட்ணுன்னு சொல்லி அது என்ன இருக்கும், கிளி வந்து காத்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது வந்து ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதுக்கு வந்து அந்த பஞ்சு வந்து பஞ்சா மாறிடும், அந்த விதை வெடித்து பஞ்சா மாறிடும். அதனால் அந்த கிளிக்கு வந்து ஏமாற்றம் தான் இருக்கும். ஆனால் அது இப்போ வெடிக்கிற வரைக்கும் விதை வருமானு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கும் அந்த விதையை சாப்பிடணும்னு. அதை வந்து ஒரு ஏமாற்றம், சரிங்களா. நீங்கள் இவ்வளோலாம் அர்த்தம் படிக்கணும் அவசியம் இல்லை, காத்திருந்தா ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமயம் சேர்ந்த கருங்காக்கை பொன்னிறம் அடைவது போல். அதாவது இமயத்துக்கு போனால் காக்கை என்னது, கருங்காக்கை என்ன வெள்ளவே ஆகுமா, மாறாது, அதோட தன்மை அதுதான். ஆனால் அது வந்து உயர்வு பெருமை, அது வந்து பெருமையாக ஒரு விஷயமா நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இடம் தெரியாது இருந்த புதையல் எதிர்வர பெற்றவர் போல். அதாவது ஒரு புயல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதையல் வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது அந்த இருக்கிற இடம் வந்து இந்த புதையலோட இடம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் அந்த புதையல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் நம்மளுக்கு, அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து இணை பிரியா அன்றில் போல அப்படின்னு பார்க்கும்போது அதே தான் சொல்கிறாங்க. இணை பிரியா அன்றில் போலனா அந்த பறவைகள் வந்து என்றைக்குமே என்ன ஆகும், உயிர் வாழாது. அதுக்கப்புறம் வந்து அந்த பறவை அதோட இணையை விட்டுட்டு பிரிஞ்சே இருக்காது, அது கூடயே தான் இருக்கும், பிணைப்பாக இருக்கும், அன்பாக இருக்கும். அது இல்லைன்னா இறந்து போயிடும் அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்லியிருக்காங்க. உயிர் வாழாமை துக்கம் தான், இறந்து போயிடும் அப்படின்னா. இடி இடித்து மழை ஓய்ந்தது போல் அப்படின்னா ஒரு மழை வந்து வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா இடி இடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெரும் சத்தம் இருக்கும். இடி இல்லாமல் முடிஞ்சிருச்சு, மழை பெஞ்சு முடிச்சுன்னா அமைதியாக இருக்கும்ல, அதுதான் சொல்கிறாங்க. இடி கரை பெரும் மரம் போல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மரம் வந்து ஒரு ஆற்றுலேருந்து
அடித்து வந்து ஒரு ஏதோ கடலில் அடிச்சுட்டு வருது, அது கரையில் இருக்குன்னா அந்த இது எப்பயுமே ரொம்ப நாள் அது கடந்துச்சு அப்படின்னா அது நல்லா இன்னும் என்னவாகும், ஸ்ட்ராங்காக மாறிடும், உறுதியாக இருக்கும். அடிச்சுட்டு வந்து கடந்த பிறகு ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இடித்த புளி போல் அப்படின்னா பயனற்ற தன்மை. அதாவது ஒரு புளியை வந்து கரைச்சி இடித்து சமைச்சிட்டிங்க, திரும்ப அந்த புளியை வந்து சமைக்க முடியாது, ஒரு பயனற்ற தன்மை தானே அதை சொல்கிறாங்க. இடுக்கண் தலைவெந்த கணமும் அரிமா கொடி புற்கரிக்காதது போல். அதாவது பார்த்திங்கன்னா அரிமான சிங்கம். சிங்கம் என்னது, புளி பசிச்சாலும் புல்லை திங்கான்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி சிங்கமும் என்னது, புல்லை பசிச்சாலும் புல்லை சாப்பிடாது. சரிங்களா, அதோட கொள்கையில் அது என்றைக்குமே உறுதியாக இருக்குது. பசிக்குதுங்கிறக்காண்டி புல்லை சாப்பிட முடியுமா, அதெல்லாம் முடியாதுல்ல. அது மாதிரி சான்றாண்மைமா சான்றோர்கள் இருக்காங்களா, அவங்க என்றைக்குமே அவங்களோட கொள்கையிலேருந்து மீள மாட்டாங்க, அவங்களோட இதை வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, நான் பண்ணுறதான் கரெக்டு, உறுதியாக இருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கண்ணும் இல்லாதவனை, 2 கண்ணுமே அவனுக்கு இல்லை, ஆனால் அவன் பேர் நல்ல கண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு என்னென்னா அவனுக்கு கண்ணு தான் இல்லை, சரி அவன் பேராவது நல்ல கண்ணு அப்படின்னு வச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகும், போலியாக ஒரு சந்தோஷம் கிடச்சிட்டு போகட்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. 2 நாய்க்கிட்ட எலும்பு போல். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாய் 2 நாய் இருக்குது, ஆனால் அது ஒரு நாய்க்கு, அந்த 2 நாய்க்கு ஒரே ஒரு எலும்பு தான் கிடைக்குது அப்படின்னா அது தவிக்கும், நம்மளுக்கு கிடைக்கணும் இது அதுக்கு தவிக்கும், அது தவிக்கும் அப்படின்னு சொல்லி இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்குது, அதுதான் தவிப்பு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரும்பு கோட்டையும் கற்கதவும் போல். அதாவது இரும்பு கோட்டை வந்து இரும்பு மாதிரி இருந்ததுன்னா அதை வலிமை, இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கற்கதவுலாம் போட்டிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது. இப்போ இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இரும்பு காந்தமும் பொருந்தும் தன்மை போல். அப்போ இரும்பும் காந்தமும் பொருந்துறது ஒரு இயற்கையிலே அது ஒரு தன்மை கொண்டதான், இயற்கையாகவே அது ஒரு நிகழ்வு, இயற்கையிலே அது இணையிற தன்மை உடையது அப்படிங்கிறாங்க. சரியா. இரும்பு தூணை எறும்பு அரித்தார் போல். இப்போ வந்து இரும்பு தூணை போய் எறும்பு அரிச்சா அது என்ன ஆகும், அது வந்து முயற்சி தான், ஆனால் அதை அரிக்கிறது சாத்தியம் இல்லாது, ஒரு முயற்சி பண்ணுது எறும்பு, அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இழந்த பொருள் எதிர்வர பெற்றவர் போல தான் சொல்கிறாங்க. இழந்த பொருளை ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்கும் போது அது மகிழ்ச்சி நம்மளுக்கு தரும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கும்போது இங்கே இழிந்தவை காமரும் ஈ போல. அதாவது ஈ இருக்குல்ல, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல கெட்ட பொருளை போய் அந்த ஈ பார்த்திங்கன்னா ஈ என்ன பண்ணும், போய் சுற்றி ஈ வந்து அந்த அழுகின பழத்தில் ரொம்ப வந்து கெட்ட பொருளை தான் அது சுற்றிக்கிட்டு அது இருக்கும், ஈ கூட்டம் பூரா அங்கே தான் இருக்கும். அது வந்து அதே மாதிரி தான் ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம போய் அதிகமாக ஆசைப்பட்டு அது வந்து ஒரு அறிவின்மையான ஒரு செயல் அப்படின்றாங்க. ஓகேவா. இழுக்கல் உடையுளி ஊற்றுகோல் போல. அதாவது ஒரு ஊற்றுகோள்ங்கிறது ஒரு உறுதுணையான ஒரு விஷயம். சரிங்களா. ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு நண்பர்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா யாராவது அவங்கள இழுக்கமான ஒரு விஷயத்தில் கூட அவங்களுக்கு உறுதுணையாக உதவி பண்ணணும், நண்பர்கள் வந்து ஊற்றுகோல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஞாயிறு போல்னா இளமை புத்துணர்ச்சி. சரிங்களா. ஞாயிறு என்றைக்குமே இளமையாக புத்துணர்ச்சியாக இளமையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை பார்த்தா நம்மளுக்குமே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனத்தை நாடுமா போல. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரே எண்ணங்களை கொண்டு இருப்பாங்க, ஒத்த எண்ணங்கள், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இனம் பிரிந்த மான் போல அப்படிங்கிறது தனிமை. ஓகேங்களா. அதாவது தனிமை பிரிவு துயர். ஒரு மான் வந்து தன்னோட இணையை பிரிஞ்சிச்சுன்னா அது என்னது, துன்பம் தானே தரும். விலங்குகளுக்கு கூட தன் இணையை பிரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா துன்பம் வந்து அது ரொம்ப துன்பத்தோடு இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஈன்றோல் நீத்த குளவி போல். அதாவது பார்த்திங்கன்னா ஈன்றோல் நீத்த குளவி போல். ஈன்றோல்னா நம்ம பெற்றவங்க. சரிங்களா. அதாவது பெத்த அம்மா அப்பா இருப்பாங்களா, அவங்க வந்து குளவினா குழந்தை, நம்மளுக்கு குளவிங்கிறது இங்கே குழந்தையை குறிக்குது. சரிங்களா. ஈன்றோல் நீத்த குளவி போல்னா அந்த குளவியை வந்து குளவினா குழந்தை. ஓகேங்களா. அதை வந்து அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்போது அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது எவ்வளோ அவங்களுக்கு வருத்தம் வந்து இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருத்தப்பட்டு தான் பெற்பாங்க. ஆனால் அந்த குழந்தையை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்ல. இல்லைன்னா அந்த குழந்தைங்க இப்படி கூட வச்சுக்கலாம், அந்த குழந்தைக்கு வந்து அவங்க ஏதாவது கஷ்டப்படுறப்ப அவங்க அம்மா வந்து அவங்க துயரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான் படுவோம் அப்படின்னு கூட ஞாபகம். ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை. சரிங்களா. ஒற்றுமை நெருக்கம். உடல் இல்லைன்னா அந்த உயிர் வந்து உடலில் உயிர் இல்லைன்னா அந்த வெறும் ஜடம் மாதிரி தான், எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் ஒற்றுமையாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க,
அப்படின்னு பார்க்கும்போது உடுக்கை இழந்தவன் கை போல. அதாவது உடுக்கைனா ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து உடுக்கை நம்ம வந்து நம்மகிட்ட எதுவுமே இல்லை இல்லாதப்போ கூட நம்மளுக்கு வந்து நட்பு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. விரைவாக வந்து ஹெல்ப் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கை கொடுக்குறது அது வந்து நட்பான விஷயம். உடும்பு பிடி போலங்கிறது உறுதியாக இருக்கிறது. சரியா, உறுதியாக ஸ்ட்ராங்காக என்னோட இதுதான், இதை வந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்குது. அடுத்து உமி என்ன சொல்கிறாங்கன்னா உமி குற்றி. அதாவது உமிங்கிறது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த உமியை இடித்தா ஏதாவது இப்போ நெல்லை இடித்தாவது அந்த நெல் வந்து தனியாக நெல் தனியாக உமி தனியாக பிரித்து எடுக்கனாலும் நெல் வந்து கிடைக்கும். அந்த உமியை தேவையில்லாமல் உமியை மட்டும் போய் இடித்தா அது நம்மளுக்கு கை தான் வலிக்கும், வேதனை வருத்தம் தான் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா, உமையும் சிவனும் போல அப்படிங்கிறது நெருக்கம் நட்பு. ஓகேவா, நிரப்பம் நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உமையும் பார்வதியும் இப்படி நெருக்கமாக இருக்கணும். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது வெளிப்படைத்தன்மை. சரியா, உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது. ஓகேங்களா, வெளிப்படைத்தன்மையாக இங்கே இருக்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த மறைக்காமல், சரிங்களா, ஒரு விஷயத்த மறைக்காமல் என்றைக்குமே அப்படியே தெளிவாக இதுதான் அப்படிங்கிறத வெளிப்படையாக கூறுறது, அதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதுக்கப்புறம் உட்சுவர் இருக்க புறஞ்சுவர் பூசுபோல். அதாவது உள்ளேயே சுவர் வந்து ரொம்ப என்ன ஆகுது அப்படின்னா இடிஞ்சு இதாக இருக்குது, அதை விட்டுட்டு வெளியே போய் வெளியே வந்து நல்லா இது பண்ணால் அதனால என்ன பயன், அது அந்த சுவர் வந்து இடிஞ்சு தான் ஒழுகும். ஓகேவா, அதுக்கப்புறம் உயிரும் உடம்பும் போல அப்படிங்கிறது பிரியாத நட்பு. சரியா, அது என்றைக்குமே ஒரு பிரியாமல் ஒற்றுமையாக இருக்கும், நெருக்கமாக உயிர் உடம்பும். அடுத்து உகிர் சுற்றின் மேல் உலக்கே விழுந்தார் போல. உகிர்னா என்னது, நகம். சரியா, நகைச்சுத்து வந்துச்சுன்னா என்ன அப்படியே ரொம்ப கஷ்டமாக பெருந்துயரமாக இது பண்ணல, அதான் இங்கே சொல்கிறாங்க. நகைச்சுத்து வந்துச்சுன்னா பெருந்துயரம் தான். சரியா, உலக்கை கொழுந்து போல. அதாவது உலக்கை கொழுந்து போலனா அறிவு குறைவு. சரிங்களா, ஒரு விஷயத்த அறிவே இல்லாத மாதிரி குறைஞ்சி உலக்கை கொழுந்து போலங்கிறது உலக்கை அளவுக்கு. கொழுந்துங்கிறது அந்த பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொழுந்துங்கிறது ஒரு கொழுந்துனா என்னது நம்மளுக்கு தெரியும். கொழுந்துங்கிறது ஒரு வேப்பலையோட முன்னாடி அந்த இது பருவத்தை தான் கொழுந்துன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது மாதிரி உலக்கைனா உலக்கைங்கிறது என்னதுன்னா உலக்கைங்கிறது பெரிய ஒரு விஷயம் தானே. அந்த உலக்கையை வச்சுக்கிட்டு அந்த கொழுத்தை வந்து என்ன பண்ணணும், பெரிய உலக்கை எடுத்து அந்த கொழுந்தை போய் இடிக்கிறது, அது என்னது ஒரு அறிவு குறைவான செயல் தான். சரி, அறிவு குறைவான உள்ளவங்க தான் அந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை இடிக்கிறதுக்கு போய் அந்த உலக்கையை எடுத்துகிட்டு வர்றது. இப்போ வேப்பலைக்காண்டி அதை எடுத்தாமல் போகலாம். கொழுந்தெல்லாம் நம்ம வாயிலே வந்து மென்று சாப்பிடலாம். அப்புறம் அறிவு குறை இல்லாதவங்க தான் அந்த இதை வந்து தப்பானதை செய்வாங்க. அதுக்கப்புறம் உள்ளீடற்ற பதர் போல, உள்ளீடு இல்லா பதர் போல, போலி பயனின்மை. அதனால் அந்த பதர்னால ஏதாவது பயன் இருக்கா, பதரை வச்சுட்டு ஏதாவது பதரை வச்சுருந்து அதை சொல்லுவாங்களே, பதரை கொடுத்துட்டு பதர் மாதிரி பதர் ஏன்டா பதரை கொடுத்ததுக்கு பதருன்னு பதற அப்படின்னு சொல்லி வடிவேல் காமெடி சொல்லுவாங்களே, அதை வந்து போலி தான். சரியா, போலியாக வந்து வச்சுக்கிறது. ஓகேங்களா, அடுத்து உச்சந்தலையில் ஆணி அரைந்தால் போல. அதாவது உச்சந்தலையில் ஆணியன்னா உச்சந்தலையில் ஆணி அடித்த மாதிரி உனக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்றத மாதிரி சொல்கிறது. நான் உறுதியாக நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், உச்சந்தலையில் நெத்தி அடித்த மாதிரி, அதுதான் ஸ்ட்ராங்காக சொல்கிறது. ஓகேங்களா, சரி, நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நான் வைக்கலை, நான் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அதையுமே நீங்கள் அடித்து பாருங்கள். இது வந்து எல்லாமே வந்து புக்கில் இல்லாதது தான். ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்த புக்கு இருக்கவங்க வந்து புக்கை பார்த்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்தது தான். நம்ம அடுத்தடுத்து நம்ம கிளாஸில் வந்து இன்னும் நம்ம நிறையா கொடுப்போம். சரிங்களா, கூடயே வாங்க. ஓகேவா, டெஸ்ட்டு அடித்து பார்த்துட்டு நம்மளுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து அடித்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மார்க்கை வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க நீங்கள் ஒவ்வொன்றா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் நம்ம நிறையா அவுட் சோர்ஸ் தேடுறதுனால நம்மளுக்கு டைம் ஆகுது. சரிங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், நீங்கள் வந்து அப்படி தான் படிக்கணும். ஏன்னா இது வந்து புது சிலபஸ்னால நீங்கள் இப்படி படித்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா, புக்கில் உள்ளது புக்கில் வந்து 50% போதும் தான் புக்கில் இருக்கிறது, மிச்சம் 50%க்கு அவுட் சோர்ஸ் தான் படிக்கணும். ஓகேவா, சரி, நம்ம வந்து அதுக்கான அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். எப்போயுமே கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பாருங்கள், சிறுதுளி தான் பெருவெள்ளம் ஆகும். சரிங்களா, தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.